வணக்கம். நான் கவிதா. என்னை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வெளியில் எடுக்கிறதுனால வண்டி சத்தமாக அதிகமாக இருக்கும். அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம மாமியார் வீட்டுக்கு முதல் முறையாக போவோம். நமக்கும் நிறைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம். அந்த ஊரும் புதுசு, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் புதுசு, அந்த உறவினர்களும் புதுசு, அந்த வீட்டில் இருக்கவங்க புதுசு, அந்த மாதிரி எல்லாருமே நம்ம புதுசாகவே இருப்பாங்க. அவங்களோட போய் நம்ம மிங்கிள் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாவது ஆகும். அவங்க கூட போய் நம்ம செட் ஆகிறதுக்கு. அவங்க யார் எப்படி அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 3-4 மாதமாவது ஆகும். அப்படியே கண்ணை கட்டி நம்மளை காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னா உடனே அது வீட்டுக்காரர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். சரி, ஓகே, அவர்கிட்ட கேட்டால் போதுமானா அதுவும் போதாது. அவர் போய் அவங்க அம்மா கிட்டே கேட்கணும். வீட்டுக்கு 2 நாள் போய் இருந்துட்டு வரலாம். உடனே அவங்க என்ன இது புதுசாக வீட்டுக்கு போகிறது, இதுதான் நம்ம வீடு, அங்கெல்லாம் போகக்கூடாது, எப்போயா ஒரு டைம் போகிறோமா வரோமா அவ்வளோதான், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. சரி, ஓகே அப்படின்னு இருந்துட்டு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வேலையை பார்க்கணும். நம்ம வீட்டிலலாம் நம்ம கிட்டத்தட்ட 6:30 மணி 7 மணிக்கு எழுந்திரிப்போம். ஆனால் அவங்க வீட்டில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும். நம்ம எந்திரிச்சோன்னே காஃபி நம்ம வீட்டில் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் நம்ம தான் எழுந்து காஃபி போடணும். நம்ம வீட்டில் காஃபி குடிச்சிட்டு தான் நம்ம குளிக்கவே போவோம். ஆனால் அங்கே போனால் குளிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளவே வரணும். இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் கிடையாது. தலை குத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனுக்கு வரக்கூடாது. சாமி கும்பிடக்கூடாதுன்னா ஓகே, பூஜை ரூம் போகக்கூடாதுன்னா ஓகே, அதெல்லாம் கிடையாது. கிச்சனுக்கு வரக்கூடாது சொல்லுவாங்க. பாத்திரம் தைக்கக்கூடாது, அங்கே தொடாத, இங்கே தொடாத அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூல்ஸ் போடுவாங்க. நமக்கெல்லாம் நம்ம அம்மாலாம் நம்ம சொல்லி கொடுத்தானே அனுப்புகிறாங்க. கல்யாணம் பண்ண போகிற இடத்த இப்படிலாம் இருக்கணும், நம்ம நாமளும் ஒரு வீட்டில் இருந்துட்டு தானே வரோம், குடும்பம் நடத்திட்டு தானே வரோம். அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. நம்ம என்னவோ வானத்துலேருந்து வர மாதிரியும், அவங்க தான் என்னமோ குடும்பம் நடத்துகிற மாதிரியும் ஒரு விஷயத்தையும் இப்படி தான் பண்ணணும், நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம், எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் வழக்கம், எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் சமைக்கணும், எங்கள் குடும்பத்தில் வந்துட்டால் இப்படி தான் பேசணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ரூல்ஸு 1008 ரூல்ஸ் போடுவாங்க. சரி, ஓகே, இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் நம்ம நல்ல பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம தலையாட்டினோம்னா இது என்ன ஊமை கொட்டானாட்டங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம எதாவது எதிர்த்து பேசணும்னு வச்சுக்கோங்க, எதாவது வாயாடியாக இருக்கிறாளே, ஒன்று சொன்னால் கூட 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 பேசுகிறாளே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, நம்ம கூட கூட பேசாமல் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இது என்ன உம்மனா மூஞ்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏதோ புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு, சரி அது பழக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நம்ம ஃப்ரீயாக விடலாம் அப்படிலாம் கிடையாது. எங்கேருந்தோ ஒரு பொண்ணு, ரோட்லேருந்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்ட மாதிரியும், அப்படியே இலக்காரமாக ஒரு பொண்ணு கிடச்சிட்ட மாதிரியும் அப்படி கேவலமாக பேசுகிறது. உங்கள் வீட்டில் உங்களை ஒழுங்காக வளர்க்கலையா, உனக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலையா, உனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கலையா, உனக்கு ஒழுக்கன்னா சொல்லலையா, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லலையா, இப்படின்னு 1008 கேள்வி கேட்குறது, 1008 கொஸ்டின். நாங்கள் இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம், எங்கள் குடும்ப வழக்கம் இது தான் அப்படின்னு. இவங்க என்னவோ ராஜ பரம்பரையாட்டம், நம்ம என்னவோ ரோட்லேருந்து வந்தவங்களாட்டம் இப்படி பேசுகிறது. இப்படியே பேசிட்டு கடைசியில் மட்டும் நம்மளை பேசுகிறது இல்லாமல் நம்ம குடும்பத்து ஆளுங்களே வேறு பேசுகிறது. உங்கள் அம்மா அப்படி, உங்கள் அண்ணன் அப்படி, உங்கள் அக்கா அப்படி, இவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசி சண்டை போட்டு தேவையில்லாத பிரச்சனையை உருவாகிறது. ஒரு பொண்ணு புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலும் மாட்டிக்கிட்டாலே அப்படின்றதுக்காக அப்படியே எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசுறது, அவ்வளோ அசிங்கப்படுத்துறது. நம்மளும் பொறுத்துகிட்டே தான் இருக்கணும். ஆனால் நமக்கு நம்ம குடும்பத்தை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் நம்ம பொறுத்துட்டு தான் இருப்போம். அதனால தான் சில பேர் சில மருமகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாமியாருங்கள்லாம் வயசானதுக்கப்புறம் நல்லா வச்சு செய்வாங்க. ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணி வர புதுசில் அவங்கள அவ்வளோ பாடுபடுத்துவாங்க. சரி, ஏதோ புது பொண்ணு வந்திருக்கு, இன்னும் பழகலை அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் பரவாயில்லட்டாங்க. ஏதோ ஒரு பொண்ணு எங்கேயோ ரோட்லேருந்து வந்துட்ட மாதிரியும், இவங்க என்னவோ பெரிய ராஜ பரம்பரை மாதிரியும், நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்கள் குடும்பம் இப்படி தான், எங்கள் பாரம்பரியம் இப்படி தான் அப்படின்ட்டு ஓவராக சீன் போடுவாங்க.